உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது நீங்க என்ன பண்றீங்க? ஏ நீங்க தானே அண்ணன் அண்ணி கூட உட்காருன்னு சொன்னீங்க. நான் தான் அவளுக்கு அண்ணி ஆக போறேன். சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல தானே. இது குலதெய்வ பூஜை. கல்யாணம் ஆனவங்க தான் இதுல உட்காரணும். ஆக போறவங்க இதுல உட்கார கூடாது. சரி, ரிஷிக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா வேற யாராவது ஜோடி வந்து இங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே. ஒருவேளை வீட்ல யாருக்குமே கல்யாணம் ஆகல, ஜோடியே இல்லாம இருந்திருந்தா அதோட சில பேர் பேரண்ட்ஸ் கூடவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்வீங்க? இங்க எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கும். அதோட இது குலதெய்வ பூஜை. நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணமான ஜோடி இல்லைனா பொண்ணு தனியா உட்கார்ந்து பூஜை பண்ணலாம். இது என்ன முட்டாள்தனமோ? லக்ஷ்மி எழுந்துரு, இங்க இருந்து எழுந்துரு. மலிஷ்கா என்னது? என்ன திமிருத்தனம் பண்ணிட்டு இருக்க? இது திமிருத்தனம் இல்ல, இதுதான் புரிதல். இவர் சொல்ற எல்லாமே பொய்ன்னு நான் இன்னைக்கு நிரூபிக்க போறேன். நான் இதை நிறுத்த போறேன். இப்ப எதுவுமே நடக்க கூடாது. எப்படியும் பிரிய தானே போறீங்க, அதை இப்பவே பிரிஞ்சிருங்க. எந்திரி எந்திரி, சீக்கிரம் வா, எந்திரி. கல்யாணமஸ்து. ஆயுஷ்மா பவ, சுமங்கல்யா வாழ்வ, உன் மாங்கல்ய நிலைக்கும், குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால சொன்னது எல்லாம் நடக்க போகுது. ஏய், என்ன இது? நிறுத்துங்க. உளறிட்டே போறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க? சந்தோஷமா இருங்க, தாலி நிலைச்சிருக்கோம், நல்லா இருப்பீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? உளறாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.